Hello engineers, welcome back to my channel. Maxima and Minima another one example. So function enna appadina minus x power 3 plus 12x plus 5 plus interval கொடுத்துருங்க minus 3 to 3. So இந்த 3 to 3 ல இந்த function ஓட increase value decreasing value கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? And another also find function ஓட extreme value கண்டுபிடிக்கும். Extreme value அப்படின்னா maximum value minimum value கண்டுபிடிக்கும். Clear? So in the interval increase ஆகக்கூடியதும் decrease ஆகக்கூடிய interval find பண்ணனும் and also find extreme value maximum value minimum value கண்டுபிடிக்கணும். So interval கொடுத்து extreme value find பண்ணனும் அப்படினா அந்த extreme value என்ன சொல்லுவோம் அப்படினா absolute maximum absolute minimum சொல்லுவோம். ஓகேங்களா? So interval வந்துட்டாலே நமக்கு absolute maximum absolute minimum அப்படின்றத மென்ஷன் பண்ணனும். ஓகேங்களா? So actually நம்மளுடைய previous step தான். So first step 1. So step 1 to find critical point. Okay, so என்ன பண்ணனும் given f of x எடுத்துக்கோங்க minus x power 3 plus 12x plus 5 இத one time derivation பண்ணுங்க f dash of x minus 3x square plus 12 x differentiation பண்ணனும் 1 constant differentiation பண்ணனும் 0. So f dash of x equal to minus 3x square plus 12. So the f dash of x equal to 0 எடுத்துக்கோங்க. So 0 3x square minus 3x square plus 12 equal to 0. So minus 3x square equal to minus 12 minus minus cancel. So இதை cancel பண்ணா 4. So x square equal to 4. X is equal to plus or minus 2. That means x is equal to 2. X is equal to minus 2. So point கண்டுபிடிச்சோம். இந்த point given interval இருக்கா செக் பண்ணுங்க. That means minus 3 ல இருந்து plus 3 குள்ள இருக்கா அப்படின்றத find. So two numbers. So 2 belongs to minus 3, 3 இருக்கும். Minus 2 minus 3, 3 elementல இருக்கும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே given interval குள்ள இருக்கு. அப்ப critical point or x is equal to 2, x is equal to minus 2. Intervals of increasing and decreasing. So, எந்த interval increase ஆகுது decrease ஆகுன்றத find பண்ணணும். So, நம்மளோட closing interval என்ன இருக்கு? minus 3 ல இருந்து plus 3. So, given critical point வந்து இங்க minus 2 plus 2. Okay. So, இதோட interval find பண்ணலாமா? The interval sin of f dash of x. So f dash of x என்னது? F dash of x is equal to minus 3x square plus 12. இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து conclusion. Okay, இப்போ interval என்ன வரும்? minus 3 ல இருந்து minus 2 வரைக்கும். Next minus 2 ல இருந்து plus 2. So next interval 2 ல இருந்து 3 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த இன்டர்வலுக்கு பிட்வீன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை f dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவா இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, இப்போ நீ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தா minus 3க்கும் minus 2க்கும் பிட்வீன்ல ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா minus 2.5. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கு நம்ம யோசிக்க வேணாம், கால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. சிஸ்டமிக்கு மோடு 3 ஈக்குவல் கால்ஸ் ரீசெட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை டைப் பண்ணணும். minus 3 ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் minus 3x ஸ்கொயர் plus 12 ஃபங்க்ஷன் டைப் பண்ணியாச்சு. கால்ஸ் கொடுங்க எக்ஸ். இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? minus 2.5 எடுத்துக்கோங்க. minus 2.5 ஈக்குவல் கொடுத்தா என்ன ஆன்சர் வருது? ஸோ ஆன்சர் தேவையில்ல, அங்கே சைன் என்ன இருக்கு? நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே எழுதுறது டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் எடுத்துக்கணும். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் minus 2க்கும் 2க்கும் பிட்வீன்ல இருக்க நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? 0 எடுத்துக்கலாமா? அகைன் கால்ஸ்ல ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலா 0. இப்போ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஈக்குவல் கொடுத்த அப்படின்னா பாசிட்டிவ். இப்போ இங்க
பாசிட்டிவ். என்ன எடுத்துக்கலாம்? strictly increasing. Okay, so again 2 க்கும் 3 க்கு between ஒரு நம்பர் எடுக்கணுமா? so 2.5 எடுத்துக்கலாமா? again கால்குல ஈக்குவல் கொடுங்க, ஈக்குவல் கொடுத்துட்டு 2.5 பாசிட்டிவ் கொடுத்தோம்னா நெகட்டிவ், again நெகட்டிவ். okay, so அப்ப இங்கேயும் strictly decreasing. clear? so இதுதான் increasing decreasing find பண்ற process. so interval between ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அந்த பாயிண்ட f dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நெகட்டிவ் சிம்பல் வந்துச்சுன்னா decreasing, பாசிட்டிவ் சிம்பல் வந்துச்சுன்னா increasing. ஓகேங்களா? அப்ப ஃபங்க்ஷனை இன்டர்வல் எழுதி எடுத்துடலாமா? the function increasing on, so எந்த டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆகுது? only -2, 2. next decreasing on, so -3, -2 union 2, 3. ஓகேவா? so increasing decreasing ஆகக்கூடிய இன்டர்வல்ஸ் இதுதான். கிளியரா? இப்போ இத ஜியோமெட்ரிக்கலா செக் பண்ணி பார்க்கலாமா? ஜியோமெட்ரிக்கலா பார்க்கணும். ஜியோமெட்ரிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, given functions. so இதான் நம்மளுடைய given functions. y is equal to -x power 3 plus 12x plus 5. அதோட functions இதுதான். இப்போ இந்த functionsல -3 ல இருந்து +3 வரைக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல எடுக்கும். இப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்க்குரிய கர்வேச்சர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் -3 ல இருந்து +3 குள்ள இருக்கிற கர்வேச்சர்ஸ். ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்க்ரீசிங் ஆன் -2 ல இருந்து +2. ஓகே, -2 ல இருந்து +2 ல அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ -2 ல இருந்து +2. ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து -2ன்ற டேர்ம்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் +2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? ஸோ இதான் நம்ம பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் -2ன்ற டேர்ம்ல இருந்து, ஸோ -2 இங்க இருக்கா, -2ல இருந்து +2 வரைக்கும், +2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதா? கிளியரா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா தெரியுதுல? இப்போ நெக்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது எங்க வருது? -3 ல இருந்து -2, 2 ல இருந்து 3 ல இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டு பிளேஸ்ல டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இந்த பொசிஷன் இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். -3 ல இருந்து -2 அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து 2 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுதா? another function 2 to 3. so this is 2 to 3. 2 to 3 ல பாருங்க, இங்க இருந்து 3 என்ற ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. so இத நம்ம மேத்தமேட்டிக்கலா அங்க செக் பண்ணோம். so இது decreasing, this is decreasing, it is only increasing terms, increasing interval. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ. இந்த கிராஃப்லயே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கர்வேச்சர்ல மினிமம் ஆகிய வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இந்த இன்டர்வல் -3 ல இருந்து +3 குள்ள இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். கிளியர்? ஸோ அதையும் மேத்தமெட்டிக்கல் டேர்மா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னது? டு ஃபைண்ட் extreme value. so extreme value na maximum value, minimum value. so நம்ம find பண்ண critical point என்ன? x is equal to -2, x is equal to 2. another things interval என்ன? x is equal to -3, x is equal to 3. so intervalலையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். okay, so absolute maximum, absolute minimumல interval value இன்க்ளூட் பண்ணனும். find பண்ண critical point நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? so given functions f of x, what is f of x? -x power 3 plus 12x plus 5. ஓகேங்களா? இது ஒரு டேபிள் எடுத்துக்கலாமா? x f of x ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் லைன் படி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் -3, -2, 2, 3. ஸோ கிவன் x வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ ஒவ்வொன்றையும் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எடுக்கணும். ஸோ இதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கால்குலேட்டர்லேயே எடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஈஸியா பண்ணிடலாம். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, ஆன் பட்டன் அமைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணும். ஃபங்க்ஷன் என்ன? -x power 3 plus 12x plus 5. ஓகேங்களா? சோ மைனஸ் ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் k பமிக்கு 3 x power 3 plus 12 ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் 12x plus 5.
இப்போ ஃபங்க்ஷனை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கால்சி கொடுங்க. ஸோ கால்சி கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது -3. ஸோ -3 ஈக்குவல் கொடுங்க. ஆன்சர் என்ன வருது -4. ஓகே, அகைன் ஈக்குவல் கொடுங்க. எக்ஸோட வேல்யூ என்னது -2. -2 ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் -11. அகைன் ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 2 ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா 21. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 3 கொடுத்தோம் அப்படின்னா 40. கிளியரா? ஸோ ஒரு டேபிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இந்த டேபிள்ல மேக்ஸிமம் வேல்யூ எது, மினிமம் வேல்யூ எதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த maximum value, this is a minimum value. Okay, so 21 is a maximum value, -11 is a minimum value. 4 எடுத்துற கூடாது, -11 is a minimum value. நெகட்டிவ்ல கிரேட்டர் நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ -11 is a minimum number, 21 is a maximum value. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனலா எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா, the absolute maximum is 21 at the x is equal to 2. Okay, so next absolute minimum is -11 at the x is equal to -2. இப்போ இந்த பாயிண்ட்ல மார்க் பண்ணலாமா? 2, 21 இங்க -2, -11. இதையும் நம்ம ஜியோமெட்ரிக்ல செக் பண்ணி பார்த்தலாமா? சோ இதுல மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துருச்சா? இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் -2, -21. ஸோ மினிமம் பாயிண்ட் -2, -11. கிளியரா? இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் செக் பண்ணிக்கலாமா? எண்ட் பாயிண்ட் எண்ட் லெஃப்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. இப்போ இதுல பார்க்கும்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கு, இங்கே நம்மளுக்கு மினிமம் பாயிண்டா இருக்கு. இதான் நம்ம ஜியோமெட்ரிக்ல செக் பண்ணணும், கால்குலேஷன்ல ஃபைண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம், திஸ் இஸ் அப்சல்யூட் மினிமம். ஓகேங்களா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.